ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2026 ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி தமிழ் வைகாசி 18ஆம் தேதி வரவிருக்கின்ற குரு பெயர்ச்சியில் மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்களை பற்றி சொல்லவிருக்கின்றேன். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு நான் சொல்ற விஷயங்கள் தெளிவா புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குரு பயிற்சி ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாக செல்லக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. அப்ப குரு பகவான் பயிற்சியாக காலத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் குரு எத்தனாவது பாவத்துல வர்றாரோ அதுக்கு தகுந்தபடி பலன்கள் தீமையாவோ நன்மையாவோ நடக்கும். அந்த மாதிரி இந்த ஆண்டு குரு பயிற்சியானது 2026 ஆண்டு குரு மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு செல்லவிருக்கிறார். இந்த பயிற்சி எல்லா வருடத்தை விட மிக முக்கியமான ஒரு பயிற்சி. காரணம், குரு தன் உச்ச வீட்டுக்கு வருகிறார். காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி காலபுருஷனுடைய 4ஆம் இடத்துக்கு வருகிறார். இது மிக அருமையான ஒரு நிகழ்வு. ஏன்னா எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நல்ல சுபிட்சம் கிடைக்க போகுது. நம்ம நாட்டுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. பொதுவா உலகத்துக்கே ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய காலமா இருக்கும். நல்ல அரசியல் மாற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், ஒவ்வொரு துறைக்கும் தன்னிறைவு பெறக்கூடிய நிலை, இதெல்லாம் இந்த குரு செய்ய போகிறார். குரு பார்க்க கோடி நன்மை. அது குரு உச்ச வீட்டுக்கு வரும்போது மிக சிறப்பான ஆண்டாக அமையும் இந்த ஆண்டு. அதுல மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடந்த ஆண்டு மிதுன ராசிக்கு குரு ஜென்மத்தை, அதாவது ராசியிலே இருந்திருப்பாரு. அதுக்கு பேரு ஜென்ம குரு அப்படின்னு பேரு. குரு ராசியில் நின்ற காலம் ஜென்ம குரு. வீண் பழி, அலைச்சல், நிறைய தடை தோல்விகளை குரு கொடுத்திருப்பாரு. ஒரு பழமொழியே உண்டு, ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப குரு மிதுன ராசியில ஜென்ம குருவாக கடந்த ஒரு ஆண்டு சரியில்லை உங்க ஜாதகத்துல. ஆனால் குரு நின்ற இடத்துல இருந்து பார்க்கிற இடத்த சில நல்ல பலன்களை கொடுத்திருப்பாரு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் குரு பார்வை. அப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால அது ஒரு நல்ல பலன்கள் கிடைச்சிருக்கும். 7ஆம் இடம் திருமண ஸ்தானம். திருமணம் ஆகாத நண்பர்களுக்கெல்லாம் கடந்த ஆண்டு திருமணம் நடந்திருக்கும். நிறைய மனைவியால் வெற்றி, சந்தோஷம் கிடைச்சிருக்கும். கூட்டு தொழில் நண்பர்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நல்ல ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கும். இதெல்லாம் கடந்த ஆண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு சில அலைச்சல், வீண் பழி இருந்தாலும் நன்மைகளும் கிடைச்சிருக்கும். இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில கூடவோ குறையவோ செய்யும். இது பொது பலன் தான். இந்த ஆண்டு குரு பயிற்சி மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்ப குரு 2ஆம் இடத்துக்கு வரும் காலம் கோச்சாரத்துல பொற்காலம். 2இல் குரு வரும் காலம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம். இந்த இடத்துல பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வாழ்க்கையில் வெற்றி, கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய நிலை, நல்ல வாக்கு வன்மை, இதெல்லாம் குரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். 2இல் குரு வரும் காலம் நல்ல காலம். குரு இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். அப்ப வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு. இனி வரும் இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் வரும் காலங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலங்களாக இருக்கும். வேலை, பணம், திருமணம், வெளிநாடு போன்ற அனைத்து துறைகளிலுமே உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. இதுல வேலை, தொழில் அப்படி எடுத்துட்டோம்னா புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வந்தாலே அது ஒரு நல்ல ஆண்டு தான். பதவி உயர்வு, வேலை செய்யறவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். வருமானத்துல அதிக ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஒரு ஐடி கம்பெனி, மீடியா துறை, கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது மிதுன ராசி அன்பர்களுக்கு. நீண்ட நாட்களாக நிறைவேறாத திட்டங்கள், நின்று போன திட்டங்கள் எல்லாம் மீண்டும் நகரத் தொடங்கக்கூடிய ஒரு காலம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம். அதே போல பண வரவுன்னு எடுத்துட்டோம்னா எதிர்பாராத வருமானங்கள் ஏற்படும். புதிய வருமானங்கள், இதுவரைக்கும் வந்துட்டு இருந்த வருமானத்தை விட அதிகமான வருமானங்கள், சம்பள உயர்வு, இதெல்லாம் இந்த 2ஆவது இடத்துல குரு வரும்போது நடக்கும். சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலம். முதலீட்டில் கவனமாக இருந்தால் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இது மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ற காலமா இருக்கும். இதுலலாம் நல்ல ஒரு முதலீட்டுல கவனம் செலுத்துங்க. நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஆண்டாக இருக்கும். குடும்ப செலவுகள் கூடினாலும் அதற்கான வருமானம் உங்களை தேடி வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். மொத்தத்தில் பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. குடும்பம், உறவுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா குடும்பத்தில் அமைதி அதிகரிக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்து குரு வர்றார் இல்லையா, இது வரைக்கும் இருந்த ஒரு சலசலப்பெல்லாம் தீர்ந்து குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும்.
திருமண முயற்சிகளில் நல்ல செய்தி வரும். பொதுவா 2ல குரு வந்தாலே குரு பலம் ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப நல்ல செய்திகள் திருமண முயற்சிகள்ல கிடைக்கும். காதல் உறவுகள்ல ஒரு தெளிவு கிடைக்கும். காதல் செய்யறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது புதிய ஒரு நபர் வருகை குடும்பத்திற்கு, அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். கல்வி அப்படின்னு எடுத்தீங்கன்னா மாணவர்களுடைய பங்களிப்பு இந்த குரு பயிற்சி எப்படி அப்படின்னா, மாணவர்களுக்கு கவன சக்தி அதிகரிக்கும். ஏன்னா குரு 2ல உச்சம் அடைகிறார், சந்திரன் வீட்டுக்கு வர்றாரு. அப்ப நல்ல ஞாபக சக்தி, கல்வியில ஆர்வம் தொடங்கக்கூடிய காலங்களா இருக்கும். போட்டி தேர்வுகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் காத்திருக்கு இந்த ஆண்டு. வெளிநாட்டு கல்வி இப்படி போறவங்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். முயற்சிகளில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டு பயணம் செல்ல காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆண்டு. வெளிநாட்டு அல்லது விசா, வெளிநாடு தொடர்பான வேலைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் சென்று வரக்கூடிய காலமாக இருக்கும். அடிக்கடி பயண வாய்ப்புகள் ஏற்படும். 2ல குரு வந்தாருன்னா அடிக்கடி பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும். கடந்த ஆண்டு ஜென்ம குரு ஆரோக்கியம், உடல்நல பிரச்சனை. இந்த ஆண்டு குரு 2ஆம் இடத்துல, அப்ப மன அழுத்தம் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். தூக்கமின்மை, நல்ல ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மனதளவுல ஒரு நிம்மதி, சந்தோஷத்தை, ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை அனுபவிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். யோகா, தியானம் போன்றவற்றெல்லாம் ஆர்வம் அதிகக்கூடிய காலமா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க பயன்படுத்தும் போது நல்ல மன அமைதி, உடல் ஆரோக்கியம், தெளிவு பிறக்கும். இந்த பயிற்சியில மிதுனராசி அன்பர்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் அப்படின்னா, அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க. எடுத்த கவித்தை உடனே ஒரு முடிவை செஞ்ச அப்படிங்கிற மாதிரி அவசர முடிவுகளை தவிர்த்துருங்க. நண்பர்கள் மூலம் வரும் பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. அதுல சில சிக்கல்கள் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். தேவையற்ற கடன் எடுக்க வேண்டாம், வாங்க வேண்டாம். வங்கிகள்ல கடன் வாங்கும்போது உங்க சக்திக்கு மீறிய கடன்கள் வாங்க வேண்டாம். பேச்சுல ரொம்ப பொறுமை, நிதானம் தேவை. 2ல குரு இருக்காரு. 2ல குரு நிதானமாக பேச வைப்பாரு. இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. பேச்சுல பொறுமை, நிதானம் கடைபிடிங்க. நல்ல எளிய வழிபாடுகள், பரிகாரங்களையும் செஞ்சுக்கங்க. இதுல குரு பகவான் நின்ற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க 2ஆம் இடத்துல நிக்கிறாரு அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்துல நின்று அவர் பார்க்கிற பார்வைகளுக்கும் நல்ல பலம் கிடைக்கும். ஏன்னா 5, 7, 9 பார்ப்பார் நின்ற இடத்துல இருந்து. அப்ப 5ஆம் இடம் என்பது இங்க 6வது வீட்டை பார்க்கிறாரு. அப்ப உங்க கடன்கள் தீரக்கூடிய காலம், கடன் சுமை குறையக்கூடிய காலம், புதிய கடன்கள் வாங்கக்கூடிய காலம், நோய்கள் நிவர்த்தியாகி ஆரோக்கியம் பெறக்கூடிய காலம். அந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. எதிரிகள் இல்லாத நிலை ஏற்படக்கூடியும். அதே மாதிரி குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 8ஆம் இடம். அப்ப மகரத்தை பார்க்கிறாரு. 8ஆம் இடம் என்பது 7வது பார்வையாக பார்க்கிறாரு. உங்களுக்கு தடை தோல்விகள் விலகக்கூடிய ஆண்டாக இருக்கும். நிறைய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும். புதிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி குரு 10வது பார்வை, அதாவது 9வது பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. தொழிலில் நல்ல ஒரு உத்வேகம், ஒரு புதிய வாய்ப்புகள், புதிய ஆர்டர்கள், புதிய முயற்சிகள், தொழில் தொடங்குறவங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு பலன்கள் நல்ல மிதுன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி கிடைக்க போகுதுன்னா, இதுல உங்க சுய ஜாதகத்தை மெயினா பாருங்க. அதுல குரு நல்ல இடத்துல இருந்து நல்ல தசாபுத்திகள் நடக்கிற அமைப்பு இருந்தாதான் இந்த பலன்கள் உங்களுக்கு சிறப்பா கிடைக்கும். தசாபுத்திகளை வச்சுதான் கோச்சாரம் வேலை செய்யும். ஒருவேளை தசாபுத்திகள் சரியில்லை, உங்களுக்கு உங்க லக்னப்படி நடக்கிற தசைகள் சரியில்லும் போது கோச்சாரத்தை முழுமையா அனுபவிக்க முடியாது. அப்ப உங்க சுய ஜாதகத்தினுடைய தசாபுத்தி பலன்களை ஆய்வு செய்து அதற்கான பரிகாரங்கள், வழிபாடுகளை செய்யுங்க. பொதுவாக குரு பயிற்சிக்கு சில பரிகாரங்கள், குரு ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, ஆலங்குடி, திருச்செந்தூர், திட்டை, இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று வருவது, உங்க ஜாதகப்படி நடக்கிற தசாபதிகளுக்கான வழிபாடுகள், அதற்கான கோயில்களுக்கு சென்று வரும்போது இன்னும் கோச்சாரம் உங்களுக்கு அதிக பலன்களை கொடுக்கும். கொண்டக்கடலை தானம் கொடுப்பது, பிராமணர்களுக்கு வஸ்திர தானங்கள் கொடுப்பது, குரு பிரார்த்தனைகள், குரு காயத்ரி மந்திரங்கள் படிப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை மேலும் ஒரு நல்ல பலமாக மாற்றி வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக மாற்றும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே மிதுனராசி அன்பர்கள், இந்த 2026 ஜூன்ல வர குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை. நன்றி, வணக்கம்.